ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இந்த விவசாயத்தில் கரையான்கிற செல்லு தாவரத்தை சாப்பிடுதுன்ற ஒரு சில விவசாயிங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு அந்த விழிப்புணர்வுக்கோசரம் தான் இந்த ஒரு பதிவு. நல்லா கவனிங்க. மாட்டு கடுத்தடியில் மாட்டினுடைய சாப்பிட்ட மீதி இருந்த குப்பைகள்லாம் கொண்டு வந்து வாழைக்கு அடியில் போட்டு வச்சேன். இப்போது அந்த இறந்து போன செல்கள், அதாவது குப்பை எல்லாம் சாப்பிட்டுக்குது கரையான். அதில் வேர் ஊன்றி பச்சை கட்டிக்குது பாருங்கள், தீவன புல். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பாருங்கள், இது தெரியும். அப்போ இறக்காமல் இருக்கிற ஒரு தாவரத்தை சாப்பிடாது கரையான். அது புரிதல் இருக்கணும். இறந்த எது இருந்தாலும் சாப்பிட்ரும். மக்கிட்டுக்கு இறக்காமல் இருக்கிற இதை மட்டும் இது தீவனப்பிள்ளனுடைய பச்சம். இதை சாப்பிடல பாருங்கள் கரையான். அதே வாழை வேறு முழுமையாக இருக்குது பாருங்கள், இதையும் சாப்பிடல பாருங்கள். ஆனால் மக்கி உள்ள இதை அனைத்தும் சாப்பிட்டுக்குது பாருங்கள். செல்கள், இறந்த செல்களை அனைத்தும் சாப்பிட்டுக்குது.